ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொல்ல பிக் பாஸில் வந்து டே 39 அரண்மனை டாஸ்க் வந்து நடக்குது. நம்ம ஃபஸ்ட்டே நேற்று ஒரு வீடியோ சொன்னேன், இந்த அரண்மனை டாஸ்க்கை எந்த அளவுக்கு கேவலமாக பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிக் பாஸே காரி துப்பிட்டாரு. இந்த ஒரு அரண்மனை டாஸ்க்கு எப்படி விளாடணும் கூட தெரியல. உங்களுக்கு ஏன் நான் அந்த அரண்மனை டாஸ்க் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி யோசிக்க வச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். இது உண்மையாக கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரண்மனை டாஸ்க் கொடுக்குறாங்க. ஒரு ராஜா எப்படி இருக்கணும், ஒரு சேவகன் இருக்கணும், ராஜா எப்படி வந்து கரெக்டாக இன்வால்வ் பண்ண முடியுமா, எவ்வளோ செக்யூரிட்டி லேயர் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ப்ரோட்டோக்காலில் வச்சு விளாடுங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கேம் கொண்டு போகணும்னா பிக் பாஸே வந்து பார்த்திங்கன்னா காரி துப்பிட்டார். வேறு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த அளவுக்கு கேவலம் விளாண்டுருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜா டாஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேசார் விஜய் சேதுபதியும் திட்டு வாங்குறீங்க, என்கிட்டையும் திட்டு வாங்குறீங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு டாஸ்க் வந்து நடந்துக்கிறது. நீங்கள் எல்லாமே ஒரு செலிப்ரிட்டி தானே. இது ராஜாராணி டாஸ்க்னால் அதுக்கேற்றாப்புல வந்து ஒரு விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்குது விளாடாமல் இருக்குல்லையே இப்படி கேவலமாக விளாட்றீங்க அப்படின்னு மாதிரி சொல்லாமல் சொல்லிட்டாரு. பேசாமல் உங்களுக்கு வந்து டாஸ்க் கொடுக்குற வேலை நான் டாஸ்க்கை போட்டு நானே உங்கள் கூட வந்து விளாண்டலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸே வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் ஷோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டேரக்டராக இருக்கட்டும், பிக் பாஸில் இந்த கண்டஸ்டன்ட் செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், செத்தாங்க. ஏன்னா வச்சு அடின்னு அடிப்பாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட கண்டஸ்ட்டை வந்து வாழ்க்கையிலே இனிமேல் செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இவங்களை வச்சு என்னடா கண்டென்ட் பண்ணுறது, அதாவது ஒரு பிளேஸுக்கு தகுதியான ஆளை எடுக்கலையோ அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் பிக் பாஸ் ஷோவே இருக்குது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க.